ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ் ஐட்டம்லாம் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு எனக்கு பிரண்டை பொடி, முருங்கை பொடி இந்த மாதிரிலாம் ஐட்டங்கள் கேட்டிருந்தாங்க, தொக்கு வகையெல்லாம். அதெல்லாம் செஞ்சு கரெக்டாக பேக்கிங் ஸ்டேஜில் வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பார்த்திங்கன்னா 100 கிராம் பிரண்டை பொடிங்க. 100 கிராம் பிரண்டை பொடி. அதே மாதிரி முருங்கையிலையும் வந்துட்டு முருங்கை இட்லி பொடி வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த மாதிரி முருங்கை இலையை வந்து நாங்கள் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். முருங்கை பொடிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வத்தல் குழம்புங்க. வத்தல் மட்டுமே போட்டு சுண்டை வத்தல், இந்த மாதிரி வத்தல் ஐட்டங்களுமே போட்டு இந்த வத்தல் குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு பூண்டு குழம்புங்க. வெறும் பூண்டு மட்டுமே மிக்ஸ் பண்ணி பூண்டு குழம்பு மிக்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். அதே மாதிரிங்க பிரண்டையில் வந்து நிறைய பேர் தொக்கு கேட்டிருந்தாங்க, பிரண்டை தொக்கு. அதே மாதிரி பிரண்டையும் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் 100 கிராமில் தான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா வந்துட்டு அதிகமாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து 100 கிராம் தான் வந்து இப்போ வந்து எங்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா பிரண்டை தொக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையிலையும் அதே மாதிரி தொக்கு செஞ்சுருக்கோம். வேறு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நாங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணலைங்க. அதே சேம் வந்து அந்த கீரையில் என்ன கலர் இருக்கோ அதே மட்டும் தான் இதில் வரும். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் வந்து நம்ம தொக்கு செஞ்சுருக்கோம். இதில் நான் கொடுத்துருக்கிறப்ப எல்லா ஐட்டமே சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையிலேயே அதே சேம் வந்து கருவேப்பிலையில் தொக்கு வந்து செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பேக்கில் வந்துட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. சரிங்களா? வத்தல் குழம்பு, பூண்டு குழம்பு, கருவேப்பிலை தொக்கு, பிரண்டை தொக்கு, முருங்கைக்கீரை தொக்கு, முருங்கைக்கீரை இட்லி பொடி, பிரண்டை பொடி. அது இல்லாமல் என்னோடய மெயின் ஐட்டமே வந்து கருவேப்பிலை பொடி, அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.